பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அரேஞ்ச் மேரேஜும் லேட் ஆகுது. அந்த மாதிரி பலவித கோளாறுனால நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி, ஃபைப்ராய்டுன்னு சொல்ல கட்டி, கேன்சர் கட்டி கிடையாது. அந்த கடவுள் வந்து கர்ப்பப்பை கிரியேட் பண்ணது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக. அதுக்கு யூட்ரஸ் வந்து அதுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது. யூட்ரஸ் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுன்னு கடவுள் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து ஏங்கி அதுவே கட்டி உண்டு பண்ணிக்கும், பல கட்டிகள். சில பேருக்கு நான் 30-40 கட்டி கூட நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த இத்தினோண்டு இவ்வளோதான் யூட்ரஸ், அதுக்குள்ளே நிறையா கட்டி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வந்த உடனே அதில் வந்து ஒரு வெயிட் தாங்கணும் குழந்தை. அதுதான் கனம், வெயிட்டு. அது இல்லாத போது யூட்ரஸே தனக்கு வந்து ஒரு ஹெவியாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது. அதுதான் ஃபைப்ராய்டு கட்டி. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சீக்கிரமாகவே பெண் வந்து 18 to 20 ஏஜ்க்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணின உடனே தள்ளிப்படாமல் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் அபார்ஷன் பண்ணாமல் சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கணும். நீங்கள் எவ்வளோ தள்ளி போடுறீங்களோ அவ்வளோ ஃபைப்ராய்டு கட்டி மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டியூபல் பிளாக் எல்லாமே வந்துடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைய பற்றி ஃபினிஷ் யுவர் ஃபேமிலி.